நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி முதல் மாநாட்டில் பேசும்போது திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு பேசுனது எல்லாருக்கும் நினைவுல இருக்கும். இப்ப அந்த திராவிட கண் என்ன செய்யும்? பிற மொழியாளர்களை, தமிழர் அல்லாதவரை இந்த தமிழ் மண்ணில் வளமாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் வழிவகுக்கும். அப்படி ஒரு வழியை தான் இப்போ திராவிடம் விஜயின் வழியாகவும் அமைத்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த கூட்டணி கணக்குகள், விஜய சுத்தி நடக்கிற கூட்டணி கணக்குகள்ல முழுக்க முழுக்க இப்போ இந்த பிற மொழியாளர், குறிப்பா தெலுங்கு லாபி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கரூர் சூழலை பயன்படுத்தி விஜயை இவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து காய்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பாஜக தரப்பு. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏன் இதை பத்தி இவ்வளவு பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் நினைவு இருக்கும் பவன் கல்யாண். அவரும் அங்க ஒரு பெரிய நடிகர், சிரஞ்சீவியோட தம்பியா இருந்தாலும் அங்க அவரும் சிரஞ்சீவி காலகட்டத்திலேயே அவரும் பெரிய நடிகரா வளர்ந்தவர் தான். அவர் நடித்த பத்ரிய விஜய் அவர்கள் தமிழ்ல ரீமேக் செய்து வெளியிட்டார். பாஜக எப்படி விஜய் கிட்ட நேரா பேசுறது, அதுக்கு சில ஆட்களும் வச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. பேசின செய்திகளை பாஜக தரப்புல மிக மூத்த ஊடகவியலாளர்கள் அல்லது இந்த மாதிரி லாபி பண்றவங்க எல்லாமே பேசியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜக மறைமுகமாக எப்படி போனா அவர்கிட்ட ரொம்ப எளிமையா அவரை அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும்னு தான் அவங்க கையில எடுத்திருக்கிற ஒரு காயா தான் பவன் கல்யாண் இருக்கிறாரு. அவர் பேசியிருக்கிறாரு. இப்ப தீபாவளி அன்னைக்கும் பேசினதாக செய்திகள் வந்திருக்கு.